Hey guys, welcome to Anipa Makeup Self Saree Series Part 2. ஸோ பார்ட் 1ல நாங்களே எங்களுக்கு செல்ஃபாக மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி சாரி ப்ளீட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இன்றைக்கி வந்து சாரி ப்ளீட்டிங், அயனிங் அண்ட் பாக்ஸ் ப்ளீட்ஸ் பார்க்கலாமா? ஆல்ரெடி நாங்கள் வந்து ஹெட் பீஸுக்கு ப்ளீட்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த ப்ளீட்ஸை என்னோடய அயன் பாட்டில் வச்சு ஒரு கிளிப்பால் செக்யூர் பண்ணிவிட்டு அதோட ஃபாலோயிங் ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக ப்ளீட் பண்ணிவிட்டு கையை மேலே வச்சு அது ஒரு வாட்டி பர்ஃபெக்ஷனாக பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு அயன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டாக ஒரு கிளிப்பால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாலோயிங் ப்ளீட்ஸ் எடுத்து தனித்தனியாக பார்த்து செக் பண்ணி அயன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ளீட்ஸை வந்து இப்போ ஷோல்டர்ஸில் குத்தின பின் வரைக்கும் எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஷோல்டர்ஸ் வரைக்கும் எடுக்கிற ப்ளீட்ஸ் எப்படி இருக்கணும்னா, முன்னாடி இருக்கிற ப்ளீட்ஸுக்கு அப்புறமா வர்ற மிச்ச ப்ளீட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து பின்னாடி போடுற ப்ளீட்ஸ் வந்து எல்லாமே சேம் லென்த்தில் ஈவனாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் இங்கே பண்ணுற மாதிரியே சின்ன சின்ன பார்ட்டாக எடுத்து பர்ஃபெக்டாக அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்கள் அயன் பண்ணினீங்கன்னா உங்களோட சாரி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் லாஸ்ட்டாக எடுக்கிற ப்ளீட் பார்த்தீங்கன்னா இதையும் கரெக்டாக பண்ணினதுக்கு அப்புறமா ஷோல்டர்ஸில் குத்தின பின் வரைக்கும் அந்த ப்ளீட் வந்துடுச்சு. ஸோ அது வரைக்குமே ஸ்டீமில் ஒரு வாட்டி நல்லா அயன் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் என்னோடய செஸ்ட் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். பிகினர்ஸ் சாரி ப்ளீட்டிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டாக பின்ன குத்தி பண்ணினீங்கன்னா உங்களோட சாரி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் எடுத்த ப்ளீட்ஸை வந்து ஃபேன் மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு நீங்கள் ஸ்டீம் அயன் பண்ணுங்கள். இதோட வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி செஸ்ட் ப்ளீட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ப்ளீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாக்ஸ் ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஹிப்போட டாப் லெவல் ப்ளீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது பின் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்ட் 1ல் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ளீட்டை வந்து அயன் போட்டில் கரெக்டாக நல்லா செக்யூர் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாரியை வந்து நார்மலாக கரெக்டாக உங்களுக்கு வேணும்னா ஸ்டீம் அயன் இல்லைனா நார்மல் அயன் கூட பண்ணிக்கலாம். நான் ஸ்டீம் அயன் பண்ணுறேன். ஸோ எந்த மடிப்புமே இல்லாத மாதிரி அந்த சாரியை கரெக்டாக ஃபுல்லாக அயன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் சென்டர் ப்ளீட்ஸில் வந்து டாப் பார்ட் ப்ளீட்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ளீட்ஸை ஒவ்வொன்றா எடுத்து அதை நீட் பண்ணிவிட்டு அந்த டாப் பார்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் இடம் வரைக்கும் அந்த சாரி ப்ளீட்ஸை வந்து சின்னதாக அலைன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பின் பண்ண போகிறேன். இது வந்து எந்த சைஸில் நீங்கள் கரெக்டாக எடுக்கலான்னா அந்த ப்ளீட்ஸ் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து உங்களோட எல்போவை வச்சுட்டு அந்த எல்போவில் இருந்து உங்களோட கையை அப்படியே வைங்க. உங்களோட மணிக்கட்டு இடம் வரும்ல, ஸோ அந்த இடத்துல அந்த பின்னை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் பாக்ஸ் ப்ளீட்ஸுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி அங்கே பின் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ளீட்ஸாக எடுத்து வச்சு செட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு அது பாட்டிலே வந்துடும் ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அயன் பாக்ஸை வந்து மேலே போட்டு அயன் பண்ணக்கூடாது. நான் இப்போது என்ன பண்ண போகிறேன், சைடில் வச்சு அயன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இப்போது சில்க் சாரியை பண்ணுறதுனால அந்த சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப எல்லாம் அழுத்தி அயன் பண்ண தேவையில்லை. மேலே ஆரம்பித்து பின் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல மட்டும் ஸ்லைட்டாக ஒரு அயன் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்ஸுக்கு மேலால் அயன் பண்ணாமல் நான் இப்போ வந்து சைடில் அயன் பண்ண போகிறேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி இருக்கிற ப்ளீட்ஸோட மிச்ச பார்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அது அயன் ஆகும். இந்த பாக்ஸ் ப்ளீட்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக உங்களோட பாக்ஸ் ப்ளீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் சாரி ட்ரேப்பிங் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.